ஆனா இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து வேற லெவல்ல இருக்கு. நீங்க வந்து பயங்கரமா, அதான் உங்களுக்கு தான் தெரியுமே, தலையை விரிச்சு போட்டு ஒரே வாழ்க்கையே ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னுவாங்க. என்னடா வயசுனா ஒரு 21 வயசுன்னு வாங்க, அவ்வளவு பிரச்சனை. நீ 21 வயசுல டிப்ரெஷனா இருக்குன்றலாம் 13 வயசு பசங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. ஆமா, அதுலயும் வந்து லவ் டுடே படத்துலதான் ஒரு பையன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான், அந்த மாங்கோட்டைய புதைக்கிற சீன் இருக்குல்ல, அழுதுட்டேன்னா அப்படின்னா, டேய் நீ பூவே உனக்காக பாத்திருக்கா, நாங்கெல்லாம் குடங்குடமா சூரிய வம்சம் பூவே உனக்காக அதெல்லாம் பார்த்து. சோ இவங்க வந்து இதெல்லாம் வந்து இனிமேல இவங்களை வீட்லயே சேர்க்க மாட்டாங்களா? சூரிய வம்சம் பார்த்து எனக்கு அப்படி ஒண்ணு இருந்திருக்கு. நம்ம எல்லாம் வீட்டை விட்டு அமிச்சிட்டோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்படின்ற மாதிரி கூட கிடைக்காது. நமக்கு தேவையான இல்ல தனியாதான் போனோம். சீரியஸா எனக்கு அந்த சீன் பார்த்தா எனக்கு இன்னமும் இதாகும். அப்பா நம்மளை அடிச்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டாருன்னா என்ன ஆகும், அப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். ஆனா அதுக்கு பேரு டிப்ரெஷன் நமக்கு அப்ப தெரியாது. என்னன்னா இந்த பசங்க வந்து ஆக்சுவலா வந்து நம்மள சொல்லுவாங்கல்ல, பூமர்லாம் சொல்றாங்க. இந்த பூவே உனக்காக படத்தை பத்தி பேசினால இப்ப டிஸ்கஷன்ல நம்ம வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணி பேசணும்னா இது வந்து அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா போய் மாங்கோட்டை புதைக்கிறதுக்கு அழுதுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு பூவே உனக்காக பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, உட்கார்ந்து பார்க்க வச்சோம்னா இவனுங்களும் குடங்குடமா தான் எழுதிருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கனெக்ட் இருக்குல்ல, போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்குமான டிஸ்கனெக்ட், அந்த டிஸ்கனெக்டை ஏற்படுத்தினது இந்த சோசியல் மீடியா, போன்ஸ். ஸோ அதனால வந்து இந்த இந்த சோகத்துக்கு பின்னாடி உலகமே இல்லைங்கிற மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லடா அங்க வந்து சோறு இருந்துச்சு, அந்த சோகத்துல மாட்டிதான் இந்த துணி தொங்குது, இந்த விஷயமெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். அதனால கொஞ்சம் காமெடியா தான் இருக்கிறாங்க. இப்போ ஏன் திரும்பவும் லைக் பத்தி கேட்கிறேன்னா, நான் அந்த உங்க ரைட்டப்ப ஷேர் பண்றது இப்ப இந்த ஜென்ரேஷன் மாதிரியான ஒரு மக்களுக்குன்னா அவங்களோட பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சின்னதா இருக்கு, எவ்வளவு லைக் வருது, எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு அப்படின்றதுதான். அந்த வாலி படத்துல ஒரு காமெடி வருது, எனக்கு இவ்வளவு நோய் இருக்குது, இதெல்லாம் ஒரு மாத்திரையில போகணும், அதுக்கு வந்து நீ போய் விஷப்பாட்டுல வந்து குடிச்சுக்கணும், ஒரே ஒரு மருந்து தான் அது. ஆக்சுவலா மார்ஸ் சொல்லுவாரு, ஐ மீன் பொதுவா ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து முழுமையாக அணுகணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதுக்கு எதிரில் உங்களுக்கு வந்து முரண்பாடான ஒரு கருத்து இருக்கும். முரண்பாடான கருத்தை நீங்க வைக்கணும். இப்போ நான் சொல்ற விஷயத்துல எது தப்பு, நீங்க சொல்ற விஷயத்துல எது தப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு நடுநிலையோ வந்து பார்க்கணும். பார்த்துட்டு ரெண்டுத்துலயும் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து 3 ஸ்டெப். ஒண்ணு, ரெண்டு பேருமே பண்ணணும்ல. ஆமா, தீசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து தீசிஸ், அது ஒரு கருத்து. ஆன்டி தீசிஸ், கருத்துக்கு எதிர்கருத்து. சிந்தசிஸ், 2 கருத்துக்களையும் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒன்றை உருவாக்குவது. ரைட்டா? இப்ப இதுல என்னன்னா இந்த சொல்லுங்க, இல்ல ஒரு இதுவா போயிட்டு இருக்கு, எதுவா போயிட்டு இருக்கு இல்ல, பட் இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு கிடையாது. ஒரு தெரப்பி செஷன் மாதிரி. இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு கிடையாது. அதனாலதான் சட்டுன்னு வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து எதை பார்த்துட்டாலும் உடனே அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுற அளவுக்கு போறதுக்கு காரணம், இது சரியா, இது கரெக்டா, இதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து இப்படி சொல்றானுங்களே, இதுக்கு வந்து மத்தவங்க இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அந்த பொறுமை கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆடு முட்டுற கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? சொன்னீங்கன்னா ஞாபகம் வரும். ஒரு ஆட்டை வந்து கட்டை அவுத்து விட்டுருவாங்களாம். முன்னாடி வந்து ஒரு சுவர் இருக்கும். இப்போ அதுல வந்து பாஞ்சு அவுத்து விட்ட வேகத்துல ஓடணுன்ற ஆர்வத்துல கிளம்பி ஓடுமா, போய் முட்டி திரும்ப பின்னாடி விழுவும், திரும்ப எந்திரிச்சு ஓடி போய் முட்டி திரும்ப விழுவும், போய் முட்டிக்கிட்டே இருக்குமே ஒழிய இதை தாண்டி போகணும் இல்ல இந்த சைடு வளைஞ்சு போகணும் அந்த சென்ஸே வராது. அப்ப அது கோவத்துல முட்டலையா, போய் தப்பிச்சு போற வழியில இருக்கு அப்படின்னு போய் முட்டிட்டு இருக்கு. ஆமா. சோ இந்த இது வந்து வர்றதுக்கு காரணம், நீங்க ஆல்டர்னேட்டாக ஒரு வழியை யோசிக்காமல், வேற ஒரு பார்வையை வந்து கேட்காம இல்ல ஆலோசிக்காம, நான் முடிவு எடுத்துட்டேன், நானே முடிவு எடுத்துனா அந்த உலகம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு முடிவு, நீ யாரா குறுக்கன் போய் முட்டிக்கிட்டே இருக்க, அந்த மாதிரி வந்து இருக்கிறது இல்லையா? அது வந்து ஒரு பெரிய பிற்போக்குத்தன்மை. அது ஆக்சுவலா இந்த பசங்க வந்து தெரியாம போய் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள சொல்றதும் குறை கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி எல்லாம் வந்து சோசியல் மீடியாலாம் உருவாக்குனதெல்லாம் வந்து நம்ம காலத்துலதான் உருவாக்குனாங்க. அதை நம்ம எந்த தடையும் விதிக்கல, சண்டையும் போடல. இப்படிலாம் வந்து பிரைவசி எல்லாம் போகாம இருக்கு, ஐ மீன் அனுமதிக்க கூடாதெல்லாம் வந்து பெரிய ஃபைட்லாம் நம்ம போடவே இல்லை. அவங்க கையில வந்து அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ற இடத்துல நம்ம வந்து விட்டுட்டோம். இப்போ அது வந்து அதனுடைய பிரச்சனையை உருவாக்குது. அந்த பசங்க அதுக்கு வந்து தெரியாம அடிமையாகிறாங்க. நீங்க வந்து அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பிற்போக்குத்தன்மை வந்து உலகத்துல வரலாற்றுலயே இருந்தது.
ஒரு குரூப் பிற்போக்கு தன்மைன்றீங்க. இந்த ஆல்டர்னேட் சிந்தனைகளை வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு விஜயராகவன் வந்து என்ன சொன்னாரு, இது வந்து இந்த சோறு மஞ்சள் கலர் இல்ல பச்சை கலர்னு சொன்னாரு. ஓஹோ அப்படியான்னு நானும் வந்து நம்பிட்டேன். இப்போ சித்தீஸ்வர் வந்து வர்றாரு, வந்துட்டு இல்லைங்க இது மஞ்சள் கலரா தெரியலையா உங்களுக்கு. யோ இப்ப என்னன்னா நான் சொல்லும்போது விஜயராகவன் சொன்னாருன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து சொல்ற கருத்தாக அதை சொல்லுவேன். இல்லைங்க இது பச்சை கலருங்க அப்படின்னா, ஏன்னா நான் வந்து பெரிய அறிவாளின்னு காமிச்சுக்கிறதுக்கு. இப்ப நீங்க இந்த ஐடியாவை ஓன் அப் பண்ணிடுறீங்க இல்லையா. இப்போ ஒரு கட்டத்துல உங்களை இல்லைங்க இது மஞ்சள் கலருங்க அப்படின்னு அவர் சொன்னா நீங்க ஈகோல அஃபண்ட் ஆவீங்க. நான் சொன்ன நீ இப்ப இன்னும் மேல அதிகமா இல்ல இல்ல நீங்க தான் முட்டாள்தனமா பேசுறீங்க, அது பச்சை கலரு அப்படின்னு சொல்லி நான் சாதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய ஈகோவுடைய வாய்ஸாக மாறிடுது இல்லையா. ஸோ அந்த தப்பெல்லாம் வந்து நடக்கும். ஒரு காலத்துல வந்து அதான் இது இந்த விஷயம் வந்து பூமி தட்டையா இருக்குன்னு ஒரு காலத்துல சொன்னானுங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பாலினம் தான் உலகத்துல இருக்குன்னு சொன்னானுங்க. இது குரங்குல இருந்து மனுஷன் வந்து வரலன்னானுங்க. ஸோ இது மாதிரி வெவ்வேறு காலகட்டத்துல ஒரு கண்மூடித்தனமான விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது எப்பவுமே வந்து எப்போ வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ஏத்துக்கிற இடத்துக்கு போச்சுன்னா ஒரு விவாதத்துக்கு ஆமா ஆல்டர்னேட்டா ஒரு விஷயம் வரும். இப்போ வந்து பூமி தட்டை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவார். சொன்னோடனே அவனை கொண்டுருவாங்க. ஓகேவா, இவன் போய் சொல்றான். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 10, 20, 30 வருஷம் போனதுக்கு அப்புறமா அவரை வந்து ரகசியமா ஃபாலோ பண்ணி படிச்சு 1, 2, 4, 6, 4, 8 அப்படின்னு 8, 16ன்னு ஒரு கூட்டம் திரண்டு அது ஒரு பெரிய குரூப் ஆகி அவர் சொன்னது கரெக்டுன்னு போய் வந்து ஒரு கட்டாயத்தை எழுப்போம்ல. இப்ப வேற வழி இல்லாம ஏத்துப்பாங்க. இப்பவும் வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தா இப்போ அதான் இவ்வளவு குரங்கு இருக்கு, இன்னைக்கு ஏன் மனுஷன் இப்ப வரல அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்க. இந்த டியூப்லைட் எடுத்துட்டு போயிட்டு இது என்ன எரியும் எரியல அப்படின்னு அந்த டைப்ல எல்லாம் வந்து அறிவு பேசுறவங்களா இருப்பாங்க. பட் என்னன்னா அது வந்து லிமிட்டட் திங்கிங்கா இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை. லிமிட்டட் திங்கிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா 2 வரிகளுக்கு மிகாமல் ஸ்டேட்டஸ் போடுங்கன்னு கேட்கறதுல இருந்து வரும். புரியுது. அது லிமிட்டட் திங்கிங் தாண்டி நான் கன்சிடர் பண்ண ரெடியா இல்ல, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும், ஆனா நான் எனக்கு அதை ஷார்ட்டா சொல்லு அப்படின்ற வைக்கிற ஒரு டிமாண்ட் இல்ல. அந்த நேரத்தை வச்சு நீங்க என்ன குவாண்டம் சயின்ஸ்ல வந்து போய் அடுத்த கட்டத்தை கண்டுபிடிக்க போறீங்களா? கிடையாது. பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? கிடையாது. இந்திய சமூகத்தை மாற்றுவதற்கு அதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு நாங்க அடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்க போறோம். இந்திய சமூகத்துல மாற்றத்தை எப்படி விளைவிக்கணும்னு எழுத வால்யூம்ஸ் வந்து எழுத போறீங்களா? கிடையாது. அடுத்த ரீல் பார்க்க போறீங்க. ஆமா எஸ் ரைட்டா. சோ முழுக்க அந்த ரூம்ல ஒருத்தருக்கு அவனை பார்க்கணும். அந்த ரீல் போட்டவன் பக்கத்துல இல்லையான்னு சொல்லி எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி